அதாவது அந்த குழந்தைய கொலை பண்ணிட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அவங்களால முடியாததுனால, ஒரு ஃபேன்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட சாரிய 2 பக்கமும் போட்டுட்டு, ஒரு பக்கம் குழந்தைய கட்டிட்டு, இன்னொரு பக்கம் இவங்களையும் கழுத்துல கட்டிட்டு, 2 பேரும் தொங்கிட்டு இருக்காங்க வீட்ல. அப்போ பார்த்தா அங்கேருந்து ஒரு லெட்டர், அந்த பொண்ணு வந்து இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர எழுதி வச்சிருக்காங்க அங்க. அந்த லெட்டர வந்து போலீஸ் செக்யூர் பண்றாங்க. அந்த லெட்டர் தான் அவங்களோட லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் நம்ப. அந்த லெட்டர்ல அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, தன்னோட மாமியார் தன்னை அவங்க ஏன் அந்த குழந்தையும் கொல்ற அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலி அந்த பெண்ணுக்கு அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல. அவங்க அவங்க அக்காவோட கையில தான் வளர்றாங்க. அம்மா, அப்பா 2 பேரும் சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. ஸோ அவங்க அக்கா தான் அவங்கள பார்த்துக்கிறாங்க. அவங்க அக்காவும், மாமாவும் சேர்ந்து தான் இந்த பெண்ண வந்து இங்க கல்யாணம் பண்ணி குடுத்துருக்காங்க. அவங்களுக்கான அப்பா, அம்மா இல்லாததுனால அவங்களால பெரிய வேதனைகள வெளியில எங்கேயும் ஒரு பெண்ணு சாகுற அளவுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கா. தான் உயிர மாய்ச்சிக்கவே ஓகேன்னு முடிவு பண்ணிட்டா. என்னால இந்த விஷயத்த பேர் பண்ணிக்க முடியல. இத விட எனக்கு சாகுறதே மேல்ன்னு தோணுதுன்னு முடிவு பண்ணிட்டா. அப்ப எந்த அளவுக்கு அந்த பொண்ணோட மனச நம்ம சிதைச்சிருப்போம் அப்படிங்கிறத அந்த மாமியாரால முதல்ல புரிஞ்சுக்கவே முடியல. ஆரம்ப காலத்துல நாங்க சொல்லும்போது கூட அவங்க திருப்பி திருப்பி எங்ககிட்டயே எப்படி சொல்லிட்டே இருந்தாங்கன்னா, "இல்லம்மா இது நான் வந்து." ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன? யார்னால ஏற்படுது? இது ஏன் விவாகரத்து வரைக்கும் போகுது? அப்படின்னு நெறைய பதிவுகள் நமக்கு ஒரு காணொளி, அதே மாரி அவேர்னஸா குடுத்துட்டு இருக்காங்க. அட்வொகேட் ராஜேஸ்வரி கார்த்திகேயன் மேம். இன்னைக்கு அவங்கள தான் சந்திக்க வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வழக்கு, அவங்கள பாதிச்ச வழக்கு. அதே மாதிரி இதுவும் ஒரு அவேர்னஸா நம்ம நேயர்களுக்காக குடுக்க இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். நெறைய வழக்குகள் பார்த்துட்ருக்கீங்க. விதவிதமான குடும்ப ரீதியான வழக்கு. இது கிரிமினலாவும் போகுது. உங்கள ஒரு பாதிச்ச வழக்குன்னு சொல்லலாம். இனிமேல் இந்த தவறுகள் நடக்கக்கூடாதுன்னு நெனச்சீங்கன்னா, அந்த வழக்க பத்தி நேயர்களுக்காக. கண்டிப்பா. அதில எனக்கு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கேஸ் எனக்கு ஒண்ணு வந்திருந்தது. ஆக்சுவலி அது வந்து என்னோட தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வழியா அந்த கேஸ் ரெஃபர் ஆச்சு. ஃப்ரெண்டு இந்த மாரி ஒரு வழக்குல மாட்டிக்கிட்டாரு. அவங்க மனைவியும், குழந்தையும் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. ஸோ இந்த மாரி போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் நிக்கிறாரு மேடம். என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியணும். 2 பேரும் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு கிடைச்ச நியூஸா இருந்தது. இவரு எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டேன். இல்ல மேடம் அவர் ஸ்டேஷன்லேயே தான் இருக்காரு. யூசுவலி நாங்க என்னன்னா, இந்த மாதிரி ரொம்ப சீரியஸான கேஸஸ் இருந்தா இம்மீடியட்டா ரிமாண்ட் பண்ணிடுவாங்க அவங்கள. ஐயோ! அவங்க இம்மீடியட்டா ரிமாண்ட் பண்ணிட போறாங்க. நம்ம ஏதாவது ஆன்டிசிபேட்டரி பெயில் முன்ஜாமீன் போடலாமா? என்னன்னு நம்ம ஆலோசிக்கணும் இல்லையா? அவர இங்க வர சொல்ல முடியுமா? அப்படின்னு. இல்ல மேடம் அவர் ஸ்டேஷன்ல ஆல்ரெடி ஸ்டேஷன்ல இருக்காரு. அதனால நாங்க வெளியில எதுவும் கூப்பிட முடியாது. நீங்க போய் பார்க்க முடியுமான்னு. ஸோ நான் இம்மீடியட்டா என்னோட ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஜூனியர் அனுப்பிச்சு, என்ன நடந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணோம் நாங்க. அப்போ பார்த்தா, அங்க உள்ளார போன உடனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இவரோட மனைவியும், அவருக்கு ஒரு 2 வயசு குழந்தை இருக்காங்க. அந்த 2 வயசு குழந்தை அதாவது அந்த மனைவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 2 வயசு குழந்தையும் கொலை பண்ணிட்டு, இவங்களும் தற்கொலை பண்ணிட்டுருக்காங்க. அதாவது அந்த குழந்தைய கொலை பண்ணிட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அவங்களால முடியாததுனால, ஒரு ஃபேன்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட சாரிய 2 பக்கமும் போட்டுட்டு, ஒரு பக்கம் குழந்தைய கட்டிட்டு, இன்னொரு பக்கம் இவங்களையும் கழுத்துல கட்டிட்டு, 2 பேரும் தொங்கிட்டு இருக்காங்க வீட்ல. எதேர்ச்சியா இது எப்படி வந்து நியூஸ் தெரிஞ்சிருக்கு அப்டின்னா, அவங்க மாடியில இவங்களுக்கு ரூமு. ஹஸ்பண்டுக்கும், ஒய்ஃபுக்கும் ரூமு. பக்கத்துல இவங்க வீட்ட சுத்தி வந்து தென்னை மரங்கள்லாம் இருக்கு. ஸோ தென்னை மரத்துல அந்த தேங்காய்லாம் பறிக்கிறதுக்காக ஒரு ஆள ஏத்திருக்காங்க. அவரு மேல போயி பறிக்கும்போது ஜன்னல் வழியா பார்த்துருந்துருக்காரு, இவங்க வந்து அந்த இதுல தொங்குறத. உடனே ஒரு கீழ சத்தம் போட்டு வீட்லேருந்து போயிட்டு எல்லாம் கதவெல்லாம் உடைச்சு தூக்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இவரு இந்த விஷயத்தையே அவரு பார்த்திருந்திருக்காரு. ஸோ இதுதான் அலிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கு தகவல் போயிடுது. போலீஸ் போய் செக்யூர் பண்றாங்க. வீட்ல என்ன பிரச்சனைன்னு தெரியாததுனால வீட்ல இருந்தவங்க மாமியார் அவைலபிளா இருந்தவங்க அவங்க கீழ கிரவுண்ட் ஃப்ளோர்ல அவங்க குடியிருக்காங்க. ஸோ அவங்கள கூட்டு வந்துடுறாங்க. பையன் வந்து ஒர்க் பண்றாரு வெளியில ஆஃபீஸ்ல. ஸோ அவருக்கு இன்ஃபர்மேஷன் குடுத்து ஹஸ்பண்டும் வந்து அங்க வந்துடுறாரு. பட் அவரும் வந்து ஏன்னா இப்படி என்ன நடக்குதுன்னே அவருக்கு புரியல. அவர் அந்த சம்பவமே தெரியாம அவர் அங்க வந்துட்டாரு அவரு. அப்போ பார்த்தா அங்கேருந்து ஒரு லெட்டர், அந்த பொண்ணு வந்து இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர எழுதி வச்சிருக்காங்க அங்க. அந்த லெட்டர வந்து போலீஸ் செக்யூர் பண்றாங்க. அந்த லெட்டர் தான் அவங்களோட லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் நம்ப. அந்த லெட்டர்ல அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, தன்னோட மாமியார் தன்னை எப்படி எப்படிலாம் கொடுமைப்படுத்துனாங்க. என்ன இந்த மாதிரி ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க. எனக்கு வரதட்சணை இல்லன்னு கொடுமைப்படுத்துறாங்க. எனக்கு காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சப்போர்ட்டுக்கு எங்க வீட்ல யாரும் இல்ல அப்படின்னு என்ன கஷ்டப்படுத்திட்டாங்க. வீட்ல இப்படி பண்ணல, அப்படி பண்ணலன்னு கஷ்டப்படுத்துறாங்க. எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் நடுவுல நெறைய சண்டைகளுக்கு அவங்களே காரணமா இருக்காங்க.
எல்லாம் போட்டுட்டு அவங்க வந்து என் கணவர் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வந்து என்னை வந்து சேஃப்கார்ட் பண்ண தான் பார்க்குறாரு. நல்லது தான் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு எல்லாமே அவர் பண்ணியிருக்காரு. அவர் வேலைக்கு போயிடுறாரு. நான் முழுசா வந்து வீட்ல இருக்கும்போது அவங்க மாமியார் தான் கூட இருக்காங்க. என் மாமியார் வந்து நான் இருக்கும்போது ஒரு ரூபத்திலயும், என் வீட்டுக்காரர் இருக்கும்போது ஒரு ரூபத்திலயும் இருக்காங்க. இதெல்லாம் அவங்க அவங்களோட அந்த ஸ்டோரியில எழுதி, அந்த லெட்டர்ல எழுதி அவங்க வச்சுட்டாங்க. அதனால என்னால இத தாங்கிக்க முடியல. எனக்கு வந்து எனக்கும் இத போய் யார்கிட்ட சொல்லி அழறதுன்னு ஆள் இல்ல. அதனால எனக்கு இந்த வேதனைய தாங்கிக்க முடியல. நான் இறக்கறதா முடிவுக்கு வந்துட்டேன். நான் தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு இங்க யாரும் இல்ல. திருப்பி என் குழந்தை என் மாமியார் கையில தான் போகும். அதனால என் குழந்தை வந்து நான் எப்படி இருந்தேனோ, அதே மாரி எந்த கஷ்டத்தையும் என் குழந்தை அனுபவிக்கக் கூடாது. அதனால என் குழந்தையும் நான் கூட்டிட்டே போயிடலான்னு நான் முடிவுக்கு வந்துட்டேன்னு சொல்லி, அவங்க அந்த குழந்தையவும் கொன்னுட்டு, இவங்களும் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து கேஸு. பட் அவங்க ஏன் அந்த குழந்தையும் கொல்ற அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலி அந்த பெண்ணுக்கு அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல. ஓகே. அவங்க அவங்க அக்காவோட கையில தான் வளர்றாங்க. அம்மா, அப்பா 2 பேரும் சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. ஸோ அவங்க அக்கா தான் அவங்கள பார்த்துக்கிறாங்க. அவங்க அக்காவும், மாமாவும் சேர்ந்து தான் இந்த பெண்ண வந்து இங்க கல்யாணம் பண்ணி குடுத்துருக்காங்க. அவங்களுக்கான அப்பா, அம்மா இல்லாததுனால அவங்களால பெரிய வேதனைகள வெளியில எங்கேயும் சொல்ல முடியல அவங்களால. அதிகபட்சமா அவங்க சொல்லணும்னா, அவங்க திருப்பி அவங்க அக்கா, மாமா கிட்டயே போணும். அவங்களுக்கு என்னன்னா, இவங்க நம்மள கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க. இவங்கள நம்ம திருப்பி தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, அவங்க எல்லா அழுத்தத்தையும் அவங்க மனசுக்குள்ளாரயே வச்சுட்டு இருந்திருக்காங்க. அது ஒரு நாள் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணலான்னா, அவங்களுக்கு ஒரு ஒரு அழுத்தம் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவரு இருக்கும்போது அவங்க நார்மலா இருக்காங்க அம்மா. 2வது அந்த அம்மாவும் வந்து அந்த மாமியாரும் எப்படின்னா, ஹஸ்பண்ட் கிடையாது. அவங்க ஒரு சிங்கிள் லேடியா 2 பசங்கள வளர்த்துருக்காங்க. ம். வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. அப்போ அந்த பசங்களுக்கும், அந்த ஹஸ்பண்டுக்கும் எப்படின்னா, தன்னோட அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மள வளர்த்துருக்காங்க. அப்பா இல்ல, சிங்கிள் லேடியா அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு, சம்பாதிச்சு வளர்த்துருக்காங்க நம்மள அப்படின்னு, அவருக்கு நார்மலி அந்த அம்மா மேல ஒரு அஃபெக்ஷன் அதிகம். ஏன்னா, அவர் வளர்ந்த விதம், அவங்க அவங்க தனக்காக அம்மா என்னென்னலாம் விட்டு குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. அப்போ அவர் வந்து கொஞ்சம் அம்மா மேல கொஞ்சம் பாசமாவும் இருப்பாரு. சம்டைம்ஸ் ஏதாவது இந்த ஒய்ஃப் கிட்ட கேட்கும்போது கூட, இல்ல அவங்க நெறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களும் நெறைய பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால அவங்க சிலது இப்படி தான் இருப்பாங்க. நீ விட்டு குடுத்து போயிடு அப்படின்னு இவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த அவங்களால இப்ப இங்க எங்கேயுமே பேலன்ஸ் பண்ண முடியல அந்த ஒய்ஃபால. அதுல அவங்க தற்கொலை அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அந்த பொண்ண வந்து வன்முறையா ஏதாவது அவங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்களா அவங்க மாமியார்? ஏன்னா நெறைய இடத்துல இப்போ கூட லேட்டஸ்ட்டா Instagram பதிவுல பார்க்குறோம். ஒரு மாமியார் தன் மருமகள அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அத வீடியோவா வேற எடுத்து போடுறாங்க, மிரட்டுறாங்க. அந்த பொண்ணு அழுதுட்டே இருக்கா. இந்த பதிவ நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு பொண்ண அந்த பொண்ண வந்து அந்த மாமியார்ன்றவங்க ஏதாவது பிசிக்கலா ஹராஸ் பண்ணியிருக்காங்களா? இல்ல அந்த பர்ட்டிகுலர் கேஸ்ல அலிகேஷன்ஸ் வந்து நெறைய மென்டல் ஹாரஸ்மென்ட்‌க்கு தான் இருந்தது. பட் எப்படி நாங்க பார்த்தோம் அப்டின்னா, என்னோட அந்த கேஸ நான் தான் நடத்தினேன் நானு. பட் அவங்களுக்கு அந்த மாமியாருக்கு வந்து அதில தண்டனை குடுக்கப்பட்டுச்சு கடைசில. அவங்க ஒரு 10 வருஷம் தண்டனை அனுபவிச்சாங்க அவங்க. ஓகே. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போகி கூட அவங்களுக்கு ஒரு 7 வருஷம் தண்டனையா அத குறைச்சு கொடுக்கப்பட்டு, ஒரு 7 வருஷம் அவங்க தண்டனைய அனுபவிச்சு தான் அவங்க வெளியில வந்தாங்க. ஆனா என்ன, நான் அந்த கேஸ நடத்தினதுனால நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, அந்த மாமியார் ஏற்கனவே ஒரு சிங்கிள் மதர். அவங்க ஹஸ்பண்ட் கிடையாது. அவங்களுக்கு ஒரு மாமியார் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாமியார்கிட்ட அவங்களுக்கு ஒரு ஹாரஸ்மென்ட் நடந்து தான் இருக்கு. அதாவது இவங்க வழி வழியா இவங்க எத பார்க்குறாங்களோ, இவங்க அத அப்படியே அவங்க மருமகளுக்கு பண்ணியிருக்காங்க. இதுக்கு இவங்க என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா, என் மாமியார் கேட்டப்போ நான் இதெல்லாம் பண்ணினேன்ல. நான் இவ்ளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சு தானே நான் இந்த குடும்பம் நடத்தினேன். நான் இந்த 2 குழந்தைங்களும் வளர்த்து ஆளாக்கியிருக்கேன். என் மாமியார் என்னென்னவோ என்ன கொடுமைப்படுத்தினாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் எனக்குமே நடந்ததே. நான் அத கொடுமைன்னு தற்கொலை பண்ணிக்கலையே நான் போயிட்டு. நான் போய் எந்த இடத்துலயும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கலையே. இதே மாரி தான் என் மாமியாரும் சமைச்சுட்டு தான் மேல போணும்னு சொல்லுவாங்க. துணி துவைச்சுட்டு தான் மேல போணும்னு சொல்லுவாங்க. அவங்க காலையில எழுந்திரிச்சா 5 மணிக்கெல்லாம் இறங்கி கீழ வந்துரணும்னு சொல்லுவாங்க. வீட்ல எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். பார்த்து முடிச்சுட்டு வீட்ல எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, குளிச்சுட்டு, என்னோட துணியெல்லாம் துவைச்சு போட்டுட்டு, நான் திருப்பி கீழ வந்து மதியான சாப்பாடு செஞ்சுட்டு, நான் அப்படி தான் இருப்பேன் என்னோட வாழ்க்கை. என் மாமியார் விட்டா தான் நான் வெளியில போக முடியும். எனக்கு ஒரு கோவிலுக்கு போணும்னா கூட என் மாமியார் பர்மிஷன் குடுத்தா தான் நான் வெளில போ முடியும். என் வீட்டுக்காரர் கூட வெளியில போணும்னா கூட என் மாமியார் பர்மிஷன் குடுத்தா தான் போக முடியும். நான் அப்படி ஒரு குடும்பத்தில தான் நான் வாழ்ந்தேன். அதே தானே நான் இவளுக்கு சொன்னேன். ஏன் அத தப்பா எடுத்துக்கிறா? இவ ஏன் அத வந்து ரொம்ப வலின்னு எடுத்துக்கிறா? நான் அந்த வலியெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு தானே வந்தேன். நான் ஒரு மருமகளா இந்த வலியெல்லாம் அனுபவிச்சிருக்கும்போது, இந்த வலி ஏன் இவளுக்கு இது ஏன் வலின்னு அவ சொல்றா? நானும் அதே மாரி தானே சொன்னேன். இந்த வீட்டு வேலைய தானே பார்க்க சொல்றேன். ம். இது அவளோட வீடு தானே. இத அவ தானே பார்க்கணும். நாளைக்கு என் பையனோட எல்லா வேலையும் அவ தானே பார்த்துக்கணும். அப்படின்னு அவங்க ரொம்ப அவங்களுக்கு என்னன்னா, அவங்க பண்ணினது ரொம்ப கொடுமைங்கிற மாரியே அந்த மாமியாருக்கு முதல்ல தெரியல. அதாவது ம்.
ஒரு பெண்ணு சாகுற அளவுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கா. தான் உயிர மாய்ச்சிக்கவே ஓகேன்னு முடிவு பண்ணிட்டா. என்னால இந்த விஷயத்த பேர் பண்ணிக்க முடியல. இத விட எனக்கு சாகுறதே மேல்ன்னு தோணுதுன்னு முடிவு பண்ணிட்டா. அப்ப எந்த அளவுக்கு அந்த பொண்ணோட மனச நம்ம சிதைச்சிருப்போம் அப்படிங்கிறத அந்த மாமியாரால முதல்ல புரிஞ்சுக்கவே முடியல. ஆரம்ப காலத்துல நாங்க சொல்லும்போது கூட அவங்க திருப்பி திருப்பி எங்ககிட்டயே எப்படி சொல்லிட்டே இருந்தாங்கன்னா, "இல்லம்மா இது நான் வந்து நீங்க இத சொன்னீங்களா?" அப்படின்னா, "ஆமாம்மா நான் சொன்னேன். ஏன்னா நான் வந்து எனக்கும் இதானேம்மா பண்ணாங்க என் மாமியாரு. ஒண்ணும் நான் தனியா ஒண்ணும் பண்ணலையே. வீட்டு வேலை செய்ய சொல்றது ஒரு பிரச்சனையாம்மா? நான் வந்து என் பையன் கூட வெளியில போகாத, இன்னைக்கு இந்த வீட்டெல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்றது ஒரு பிரச்சனையாம்மா? என் மாமியார் சொன்னா தானே நான் வெளியில போனேன். நான் வெளியிலயே போனது இல்லையேம்மா. ஆனா இவ இப்ப வாரத்துக்கு ஒரு தடவ சினிமாவுக்கு போணுங்கிறா, வாரத்துக்கு ஒரு தடவ கோவிலுக்கு போணுங்கிறா. என் பையன கூட்டிட்டு வாரத்துல 2 தடவையாவது சாயந்தரத்துல வெளியில போய் சாப்பிட்டுட்டு வரணுங்கிறா. நாங்கலாம் அப்படி இல்லையே. இப்போ இது எப்படி டிஃபரன்ஸ் நான் பார்க்குறேன் அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க வாழ்ந்த காலகட்டம் இருக்குல்ல, அந்த காலகட்டம் தான் சரின்னு அவங்க நெனைக்கிறாங்க. இப்போ இவங்க வாழறத வந்து அவங்களால ஏத்துக்க முடியல. இது என்ன புதுசா இருக்கு இது? இது இந்த மாரிலாம் வெளியில போறது வரதுனால தான் இவ்ளோ பிரச்சனைகள் வருது. இந்த மாரி இவங்க வந்து டோட்டலா நம்ம பையன இவங்க கண்ட்ரோல்ல எடுத்துப்பாங்க போல இருக்கு. நம்பள கவனிக்காம விட்டுருவாங்க போல இருக்கு. இந்த மாதிரி 1008 பயம் அவங்களுக்குள்ளார இருக்கு. பட் அவங்களுக்கால புரிஞ்சுக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, அந்த பெண்ணுக்கு அது வலியா இருந்திருக்குல்ல. அத அவளால சகிச்சுக்க முடியல. அவளால தாங்கிக்க முடியல அப்டிங்கிற ஒரு வலி இருக்குல்ல. அத அவங்களால உணரவே முடியல. ஒரு இறப்பு நடந்ததுக்கப்புறம் அதாவது ஒரு பெண் அவங்க குழந்தைய கொன்னுட்டு அது ஒண்ணும் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 2 வயசு குழந்தைய அவங்க தூக்குல தொங்க விடுறாங்க அப்டின்னா, அந்த பெண்ணோட மனதுல எவ்ளோ பெரிய வலி இருந்திருக்கும் அப்டின்னு பார்க்கணும் நம்ப. நான் நார்மலா என்ன சொல்லுவேன்னா, பழி வாங்கணும்னு நெனைக்கிறாங்க மருமகளுங்க. இல்ல இவங்கலாம் வேணும்னே கம்ப்ளைண்ட்ஸ் குடுக்குறாங்க. பட் அந்த பொண்ணு அப்டி ஒரு வேணும்னே கம்ப்ளைண்ட் குடுக்கணும்னு நெனச்சிருந்தா, அந்த ஹஸ்பண்ட் மேலயும் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கலாம். அந்த கேஸ்ல அந்த ஹஸ்பண்ட் அக்யூஸ்டே இல்ல. ஏன்னா, அவர் மேல எந்த அலிகேஷனுமே அவங்க அந்த லெட்டர்ல எழுதல. அவங்க வந்து தன் கணவர் கரெக்ட்டா நடந்துக்கிட்டாரு. ஆனா, என்னால இத ஷேர் பண்ண முடியல. ஏன்னா, அவங்க இத எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்னா, தனக்கு அம்மாவே இல்ல. தனக்கு அப்பாவே இல்ல. அப்போ தன்னோட ஃபீலிங்ஸ சொல்றதுக்கே அங்க ஒரு இடம் இல்லாத ஒரு ஃபேமிலிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க என்ன நெனச்சிருப்பாங்கன்னா, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஃபேமிலி தன்ன ஒரு குழந்தை மாதிரி வச்சு பாதுகாக்கும். இந்த வீட்ல நம்ம ஒரு மக மாரி இருப்போம் அப்படின்னு எதிர்பார்த்திருப்பாங்க. பட் அவங்களுக்கு அது நடக்கல. அவங்களுக்கு அங்கேருந்து இங்க வந்த உடனே, இங்கேயும் வந்து ஒரு யாருமே இல்லாத ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்துருச்சு. மாமியார் வந்து மாமியாரா தான் நடந்துக்கிறாங்க. அவங்க அம்மாவாவே நடந்துக்கல. அவங்க இவங்கள புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. அப்போ அவங்களுக்கு அந்த வலி ரொம்ப அதிகமாயி தான் அவங்க தொக்குல தொங்கியிருக்காங்கன்றது தான். பட் ஆர்டிஓ என்கொயரில இருந்து எல்லாமே வந்து ஏன்னா, அதில அந்த மாமியாராலயும் வந்து இது எதுவுமே நடக்கல அப்படின்னு அவங்களால சொல்லவே முடியல. அந்த பெண் எழுதியிருந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அவங்க கொரலேட் பண்ற மாதிரியே தான் மாமியாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அந்த கணவர் வந்து வீட்ட விட்டு வெளிய இல்ல இருக்காரு. அந்த அவரு மாமியார் ஆஃபீஸ்ல வீட்ல தான் இருக்காரு. இருக்காங்க. ஆமா. மாமியார் தான் வீட்ல இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அன்னைக்கு காலையில மாமியார் வந்து அந்த பொண்ண வந்து ரொம்ப திட்டியிருக்காங்க. ரொம்ப அசிங்கமா திட்டியிருக்காங்க. அவங்க அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "இது சொத்துக்கும் வக்கு கிடையாது. வீட்ல போய் தங்குறதுக்கும், சுகத்துக்கும் வக்கு கிடையாது. என் பையனுக்கு வந்து மாமியார் வீடுன்னு போறதுக்கு கூட இடம் கிடையாது. ஒரு சீர்சனத்தி செய்றதுக்கு கூட உங்க வீட்ல ஆள் கிடையாது. இங்க எல்லாம் நாங்க தான் வந்து உன்ன கூப்பிட்டு வச்சு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்." அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சு தானே அவங்க அந்த பெண்ணையே எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா. அவங்களுக்கு தெரியும்போதே அந்த பெண்ணுக்கு ஹஸ்பண்ட் அப்பா, அம்மா இல்லன்னு அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சு தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. பட் அது ஒரு இன்சிடென்ட் டைம்ல அவங்க அப்படி திட்டியிருக்காங்க. அவங்களுக்கு அதுதான் சொல்றேன்ல. அவங்களுக்கு வந்து என்னன்னா, எப்ப எப்பலாம் சங்கடம் நடக்குதோ அவங்க மனசுல இருந்திருக்கும்ல. இப்ப வந்து மாமனார், மாமியார் யாருமே இல்ல தன் பையனுக்கு. தன் பையன் வந்து தல தீபாவளிக்கு போகல. அங்கருந்து சீர் வரல. அங்கருந்து இது வரலன்றதெல்லாம் அவங்க மைண்ட்ல இருந்திருக்கு. அவங்க இருந்தத தான் அவங்க திட்டியிருக்காங்க அவங்க. இப்போ ஒரு சின்ன அலிகேஷன்ஸ் என்னன்னா, இப்ப வீட்டு வேலை செய்யறது. இல்ல இத நீ பார்க்கல, அத நீ பார்க்கல அப்டின்னாலாவது பெண்களால கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட முடியும். ஆனா, உனக்கு யாருமே இல்ல. உன்கிட்ட இருந்து ஒண்ணுமே இங்க வரல. நீ ஒரு எதுக்குமே வக்கில்லாத ஒரு பொண்ணு. உன்கிட்ட இருந்து என் பையனுக்கு ஒரு சுகமும் கிடையாது உங்க குடும்பத்தினால. இப்டி இப்டி திருப்பி திருப்பி சொன்னாங்கன்னா, ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு எதுவும் இல்லங்கிறது தெரியுது. ஏன்னா, அவளுக்கே அங்க பேரண்ட்ஸ் கிடையாது. அவ போய் உட்காரவே அங்க இடம் கிடையாது. அவளுக்கு என்னன்னா, இப்போ ஒரு தல தீபாவளிக்கு சீர் வரல அப்டின்னா, இப்போ ஒரு தல தீபாவளிக்கு யார் சீர் குடுக்கணும்? ஐயோ! திருப்பி போய் நம்ம அக்கா கிட்ட கேட்க முடியுமா? அக்கா, மாமா கிட்ட தானே கேட்க முடியும். அது அக்காவோட லைஃப்‌க்கு பிரச்சனையாகும் இல்லையா? அப்படின்னு சொல்லி அவ கேட்க மாட்டா வீட்லருந்து. ஆனா இவங்க குத்தி காட்டுறாங்கல்ல, இந்த குத்தி காட்டுற விஷயம் அந்த பொண்ணோட மனச ரொம்ப அரிச்சிருக்கு. ஆக்சுவலி இது எதுவுமே அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாது. அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் இவங்க வெளிப்படையா என்ன நடந்ததோ அவங்க சொல்ல முடியல. ஆக்சுவலி அதுதான் அவங்களோட மனசுல அழுத்தமா இருந்திருக்குன்னு நான் நெனைக்கிறேன். அவங்க வந்து ஒரு வேள எக்ஸ்பிரஸ் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசியிருந்தாங்கன்னா, இந்த வார்த்தைகள் எல்லாம் அவருமாவது கேட்டுருக்கலாம். இல்ல அவரு கேட்காம இருந்தாரா? இல்லையாங்கிறது தெரியல. ஏன்னா, அந்த அலிகேஷன்ல அவங்க எழுதியிருந்த அந்த லெட்டர்ல எப்படின்னா, எக்ஸாக்ட்லி ஹஸ்பண்ட் மேல எந்த அலிகேஷனுமே இல்ல. நானும் இந்த எந்த விஷயத்தையும் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணல. அவரு என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற மாரி தான் அவங்க ஹஸ்பண்ட் மேல ரொம்ப நல்ல
கருத்தை தான் அவங்க அதில் எழுதியிருந்தாங்க. அதனால தான் அக்யூஸ்டாக அவரை சேர்க்கவே முடியல அவங்களால. ஓவராலாக அவங்களோட கேசஸ் எடுத்து பார்க்கும்போதும் எதுவாவது அந்த பெண்ணுக்கும் அந்த ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனையா அப்படின்னா, அவங்க 2 பேருக்குள்ளார சின்ன ஒரு வாய் தகராறு கூட நடந்த மாரி தெரியல. அந்த குழந்தையும் அவர் ரொம்ப நல்லா பாசமா பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஒரே ஒரு பிரச்சனை மாமியார் மட்டும் தான் அங்க. அவங்க கன்டினியூஸா அந்த பொண்ண அதாவது பையன் ஆஃபீஸ் கிளம்பி போன உடனே இவங்க ஹாரஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்கன்னு நெனைக்கிறேன் அந்த பொண்ண. ஹோல் டே இவங்க அந்த பொண்ண எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க போல இருக்கு. கீழ இறங்கி வந்தாலே ஒரு வார்த்தை பேசுறது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க அந்த அழுத்தத்தில தான் அவங்க இறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மேல வழக்கு பதியப்பட்டது. இங்க கோர்ட்ல கேஸ் நடத்தினது. கோர்ட்ல அவங்களுக்கு 10 வருஷம் அவங்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த இதில ஏன்னா, அவங்க எழுதியிருந்த லெட்டர் ஆல்ரெடி இருந்தது. அந்த லெட்டர கன்சிடர் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட். அவங்களோட டையிங் டிக்ளரேஷனா அவங்க எடுத்துப்பாங்க. அத டையிங் டிக்ளரேஷனா கன்சிடர் பண்ணி அதில அவங்களுக்கு எகெயின்ஸ்டா ஜட்ஜ்மெண்ட் குடுத்தாங்க. ஒரு 10 வருஷம் குடுத்தாங்க. அதுக்கு மேல அப்பீல்ல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. சுப்ரீம் கோர்ட்ல அவங்களோட ஏஜ் எல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு 3 வருஷ தண்டனைய குறைச்சு 7 வருஷ தண்டனையா குடுத்தாங்க. அவங்க 7 வருஷ தண்டனைய அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வெளியில வர டைம்ல இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த தண்டனைய அவங்க அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த தண்டனை காலமாவது அவங்களுக்கு அத புரிய வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு பையன் இருக்கான். அவங்களுக்கு இன்னொரு மருமகளும் இருக்காங்க. ஸோ திருப்பி அவங்க அந்த தண்டனை காலம் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு வரும்போதாவது, "நம்ப என்ன பண்ணினோம்? நம்ப பண்ணினது ஒரு பெண்ணோட மனச எந்த வகையில காயப்படுத்தியிருக்கு? அந்த பெண்ண எந்த வகையில மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கியிருக்கு?" அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நெறைய மாமியாருங்களுக்கு என்னன்னா, "நம்ப என்ன பண்றோம்? நம்ப பண்ற விஷயம் இந்த பொண்ண எந்த வகையில காயப்படுத்தும்?" அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல. அவங்க என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா, "இதுக்கு எதுக்கு அவ காயப்படணும்? இதுக்கு எதுக்கு அவ கஷ்டப்படணும்?" அப்படின்னு அவங்க நெனைக்கிறாங்க. பட் அந்த காயத்த அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே, அவங்க அந்த தவறுகள கம்மி பண்ணிக்க முடியும். அந்த தவறுகள் குறைஞ்சது அப்படின்னா, குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த கேஸ்ல இந்த வழக்கை எப்படி பதிவு பண்ணியிருக்காங்க? ஆக்சுவலி இது வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட கேட்டிருக்காங்க, "உனக்கு வக்கில்ல, நீ எதுவும் குடுக்கல, எங்களுக்கு தீபாவளி சீர் செய்யல, பொங்கல் சீர் செய்யல" அப்படின்னு. ஸோ வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு. அப்படிதான் அது பதிவாச்சு. ஒரு பெண்ணாக இருந்து அவங்க பட்ட கஷ்டத்தை நமக்கு வரக்கூடிய அந்த மருமகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய மாமியார்களும் ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னும் தனக்கு நடந்த சம்பவம் அதே போல நான் ரிப்பீட் பண்ணாதான் என் மனசுல இருக்கக்கூடிய கோபம் அடங்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய மாமியார்கள் இன்னைக்கும் இருக்க தான் செய்றாங்க. இது நம்ம பெண்களுக்கு எதிரி பெண்கள் மட்டுமே தான். வேற யாருமே கிடையாது. அதனால நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்ணி வாய தொறந்து பேசி பிரச்சனைய சால்வ் பண்ணாலே உங்களுடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கும். நீங்க பார்த்த பல வழக்குகள்ல இதுவும் ஒரு அவேர்னஸா குடுத்ததுக்கு நன்றி.